ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது வடக்கு கிழக்கெங்கும் மிக முக்கியமான பல விடயங்கள் பேசப்பட வேண்டிய நிலையில் பிரயோசனமற்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலும் கூட குறிப்பாக புத்திஜீவிகள், சிவில் சமூகங்கள் அந்த விடயத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஒரு பெரும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக, ஒரு பொறுப்பான ஊடகத்தின் பணியாளராக சில பொறுப்புகளோடு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். காரணம், ஒவ்வொரு ஊடகவியலாளரும் அந்த இனத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுகின்ற அல்லது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுகின்ற ஒவ்வொரு தேரினுடைய ஒவ்வொரு அச்சாணிகளாகவே இருக்கின்றார்கள். எனவே அந்த ஒரு சிறு பணியை நாமும் இங்கு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். நாம் பயன்படுத்துகின்ற அல்லது நாம் பயணிக்கின்ற ஒரு பொறுப்பான ஊடகத்தின் சார்பில் சார்பு எதிர்ப்பு கருத்துக்கள் அனைத்தும் வந்தாலும் பொறுப்பான பதில்களையும் பொறுப்பான கருத்துக்களையும் கூற வேண்டி இருக்கின்றது. இப்போது ஈழத்தமிழர்களிடம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அல்லது அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஒரு பெரும் விழாக்களோ அல்லது அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஒரு தமிழீழம் கிடைத்ததற்கான அங்கீகாரமோ அல்ல. ஏன் இதனை கூறுகிறோம் என்று சொன்னால், இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி என்பது பதிலாக சாணக்கியனை நியமித்ததாக அந்த கட்சி கூறியிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். CVK சிவஞானம் சொல்லுகிறார், நாங்கள் ஆரம்ப கட்டமாக ஒரு உரையாடல் செய்திருக்கின்றோம், இன்னும் முடிவெடுக்கவில்லை, மீண்டும் நாங்கள் உரையாடுவோம். நாங்கள் இறுதியாக முடிவெடுக்க உண்மையாக அது சம்பந்தமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அது பொதுவாக கலந்துரையாடல் தானே, அது முடிவாக ஒன்றும் நாங்கள் எடுக்கல, அது அறிவிப்போம். இல்லை அப்படி கதை கிடையாது. அது எல்லா விஷயமும் கலந்துரையாடுறது அதுதான் இல்லை. நல்லபடியாக அவரை நீக்கிறேன்ற மாதிரி ஒரு கலந்துரையாடல் அப்படியான இல்லை. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கப்பட்டது, அது என்னென்ன பதவியாக வைக்கிறான்ட்டு அது மட்டும்தான் பார்க்கப்படுது. என்னுடைய அதில் தீர்மானமே அது எடுக்கப்பட இல்லை. அது எடுப்ப சொல்லுவோம், இப்போ இன்னொரு உலமைக்கில் சொல்லுவோம். திரும்ப நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அதுக்கு தான் டைம் எடுத்துகிறாங்க. அவரும் சொல்லி கிடக்க நாங்கள் காய்ச்சி எடுப்போம், அறிவிப்போம். சுமந்திரன் கூறுகிறார், நாங்கள் அவரை நீக்குவதாக முடிவெடுத்து விட்டோம், உரையாடி விட்டோம். அதனோடு அந்த பகுதியிலிருந்து CVK சிவஞானம் அகற்றப்படுகிறார் அல்லது CVK சிவஞானம் காணாமல் போகிறார். பாராளுமன்ற நடவடிக்கைகள் குழுட பிரதிநிதியாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் நியமிக்கப்படுவார் என்று தீர்மானித்தது. பாராளுமன்ற குழு தலைவராக திரு ஸ்ரீதரனை நாங்கள் நியமிச்சிட்டாங்க. நேற்றே நடந்த கூட்டத்தில் அரசியல் குழுவாலேயே நியமிக்கப்பட்ட நியமனங்களை ரத்து செய்யறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு அரசியல் குழுவுக்கே அதிகாரம் உண்டு. எந்த குழு அதை நியமித்ததோ அந்த குழுவுக்கு அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு. ஆகையினால கட்சியிட அரசியல் குழு ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால அந்த அரசியல் குழு கொடுத்த அந்த நியமனத்தை மீளப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதான் அதை மீளப்பெறுவது நாங்கள் மாற்றுவோம். பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவரில் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு 2 தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தோம். நாங்கள் கட்சியுடைய எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானிச்சது. நீங்கள் பாருங்கள், அந்த இருவருடைய ஒரு அரசியல் குழு இடம்பெறுகிறது. ஒரு அரசியல் குழுவுக்கு தலைமை தாங்கிய பதில் தலைவர் CVK சிவஞானம் கூறுகிறார் முடிவெடுக்கவில்லை என்று, சுமந்திரன் கூறுகிறார் முடிவெடுத்து விட்டோம் என்று. இதுதான் இங்க இருக்கக்கூடிய முறை. இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் இருவருடைய கருத்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. CVK கூறுவது சரியா, சுமந்திரன் கூறுவது சரியா என்பதை விட ஒரு கூட்டம் 10க்கும் மேற்பட்டவர்கள் அல்லது ஒரு 30-40 பேர் கலந்து கொண்டிருந்தால் கூட தீர்மானம் எடுத்தது எங்களுக்கு தெரியாது. அல்லது ஒரு குழு 8 பேர் நடத்திய கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்தி ஒரு முடிவெடுக்க தெரியாத தமிழரசு கட்சி இனி அடுத்த கட்டத்தில் மக்களை பற்றி எப்படி சிந்திக்க போறது? இதில் ஒன்று திட்ட தெளிவாக தெரிகின்றது. அந்த கட்சி என்பது சுமந்திரனினுடைய நிலைப்பாட்டில் தான் இயங்குகிறது. அது கட்சியாக அல்ல, சுமந்திரனாக இயங்குகிறது என்பது இந்த ஒரு செவ்வி மூலம் திட்ட தெளிவாக வெளிப்பட்டு நிற்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு முரண்நிலை அல்லது இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. கட்சிக்கு கட்டுப்பாடு முக்கியம், அந்த கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதனால் தான் இந்த நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டதாக ஒரு தொலைக்காட்சி செவ்வியிலே சாணக்கியன் கூறுகிறார். அது மட்டுமல்லாது ஜாப்பில் அரசியல் குழுவுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது, அதன் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் கையாளப்பட்டதாக சாணக்கியன் அந்த ஊடக செவ்வியில் கூறுகிறார்.
இந்த கட்சி பொறுப்புகள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது, இந்த கட்சி யாருக்கு சேவகம் செய்கிறது, யாரின் ஒரு தொடர்ச்சியாக இந்த கட்சி பயணிக்கின்றது, சம்பந்தன் தமிழ் தேசிய நீக்கத்துக்கு எப்படி உதவினார், அதன் பின்னர் சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய சுமந்திரன் எவ்வாறு இதில் பயன்படுத்தப்படுகிறார், சுமந்திரன் அடுத்ததாக சாணக்கியனை எப்படி தயார்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் கூறவில்லை. அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஐவி மகாசேனன் அவர்கள் கூறுகின்றார். அதனை பாருங்கள். இது கிட்டத்தட்ட நாயகன் சாணக்கியன் தலைவராக தெரிவு செய்ய முன்னமே இந்த அரசியல் சூழல் மாறிட்டு தான். கிட்டத்தட்ட 2009க்கு பிறகே ஒரு கொழும்பு மைய அரசியல் என்பது தமிழ் தேசிய பரப்புல அதிகம் உரையாடப்படுற ஒரு சொற்றொடர் தான். அதாவது குறிப்பாக சம்பந்தன் அவர்கள் சுமந்திரனை மையப்படுத்தி கொண்டு அரசியலை நகர்த்தும் போது சம்பந்தன் சாம்சுமோன்ற அரசியலே கிட்டத்தட்ட ஒரு கொழும்பு மைய அரசியல், அது கொழும்பை மையப்படுத்தி எப்படி இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு செல்வது. அடுத்தது இங்க வடக்கு கிழக்கு இந்த கேள்விகளை பற்றின எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொழும்பை திருப்திப்படுத்துறது, கொழும்பு எண்ணங்களுக்குள்ள பயணிக்கிறது என்ற ஒரு அடுத்த கொழும்பை நாங்க சாதகப்படுத்தினா மட்டும் போதும், கொழும்பு என்ன தருதோ அதை பெற்றுக்கொண்டால் போதும் என்ற எண்ணங்களுக்குள்ளான அரசியல் சாம்சுமோ அரசியல்லையும் தொடங்கிட்டது. ஸோ அதுன்ற தொடர்ச்சி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சம்பந்தனாக மறைஞ்சா பிறகு அந்த தமிழ் கட்சியின் ஒரு அணிமோதல் வரும்போது கிட்டத்தட்ட இயல்பாக சிறிதனவர்கள் மேல வரும்போது அந்த அரசியல் கொஞ்சம் கேள்விக்குட்படுத்தக்கூடிய சூழல் இருந்தது. என்று சொன்னால் அது இவர் தமிழ் தேசியத்தின் தாக்கு பிடிப்பா, தமிழ் தேசியத்தை பாதுகாப்பு அரணெல்லாம் சொல்ல வரையில. ஆனால் இவர்கிட்ட இயலுமே எங்க இருக்குன்னு சொன்னா வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய முகம், அடுத்த தமிழ் தேசிய பிரச்சாரம் என்றதுக்குள்ளதான் சிறிதனவன் அரசியல் தங்கி இருக்கிறதால என்ன எப்படியான ஒரு பார்வை இருந்தேன்னு சொன்னால், குறிப்பாக இந்த அரசியல் இந்த கொழும்பு மைய அரசியல் வந்து மீள ஒரு வடக்கு கிழக்கு தமிழ் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலுக்குள்ள வரும் என்ற பார்வை இருந்தது. அது ஒரு அது அந்த உரையாடல் இருந்தோடய அதுக்கான ஒரு நடைமுறைக்கு போகக்கூடிய ஒரு இயலுமை சூழல் வரையில். ஏன்னா கிட்டத்தட்ட தலைமைத்துவ தேர்தல் முடிவுகள் ஒரு 2-3 வாரங்களுக்குள்ளேயே அது இல்லாமல் போய் அது அடுத்த கட்டத்துக்கு போய் பிறகு கிட்டத்தட்ட திருப்பி கட்சியின் தலைமைக்குள்ளேயே ஒரு கொழும்பு மையம் தான் இருக்கு என்று சொல்லும் போது மீளம் இந்த கொழும்பு மைய அரசியல் நிலையானதுதான். கிட்டத்தட்ட இது இன்றைக்கு என்ன சொல்றது, சாணக்கியன் வந்த அப்புறம் மீள அந்த உரையாடல் வந்தாலும் இது கிட்டத்தட்ட சாம்சுமோ அரசியல் தொடர்ச்சி தான். அப்ப இது எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்றது, புதுசாக தமிழ் கட்சி இன்றைக்குத்தான் கொழும்பு மையத்தை நோக்கி போகுதான்றதுல கேள்விக்குறி இருக்குது. ஸோ இது 2009க்கு பின்னரான தமிழ் கட்சியின் அரசியல் பொறிமுறைக்குள்ள இந்த கொழும்பு மைய அரசியல் இயல்பாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் மிக திட்ட தெளிவாக கூறுகிறார். அவர் பார்த்திருப்பீர்கள். இது எப்படி நிகழ்ச்சிகள் வடக்கு கிழக்கு மக்களை தள்ளி அல்லது ஸ்ரீதரன் போன்றவர்கள் இதில் இருக்கக்கூடாது என்பதற்கு எப்படி அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த திட்டம் யாரால் தீட்டப்படுகிறது? இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு கட்சி அல்ல. அது தென்னிலங்கை நிகழ்ச்சி நிரல்களை முற்றுமுழுதாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எழுதப்படாத யாப்பு அங்கு இருக்கின்றது. அதனைத்தான் வெளிப்படுத்துகிறது என்று இப்போது மகாசேனன் சொன்னதை கேட்டிருப்பீர்கள். உங்கள் பலருக்கு கோபம் வருகிறது. ஏன் இதில் நீங்கள் சுமந்திரனை மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று. ஒரு தமிழ் மக்களின் தியாகத்தான் 75 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்சி சட்ட பயங்கரவாதத்தை வைத்துக் கொண்டு ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை தொடர்ச்சியாக அளிக்கின்ற ஒரு அரசியலில் முரண்நிலையை ஏற்படுவதனால் தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. மற்றும்படி அவர் மீதான எந்த ஒரு கோபமும் இல்லை. தனிப்பட்ட ரீதியில் பழகுவதற்கு நல்லவர். ஏன் இந்த விடயத்தில் பிடிவாதமாக இருக்கிறார் அல்லது அவரை கையாள முடியாத நிலையில் கையெறு நிலையில் மத தலைவர்களும் சிவில் சமூகங்களும் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதனை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவர் அவனுடைய ஆதங்கத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற முரண்பாடு என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு இந்த தமிழ் தேசிய பரப்புக்குள் மக்கள் மத்தியில் ஒரு சிந்திக்கின்ற சக்தியாக மாற்றி எங்களுடைய அரசியலின் தன்மையை மாற்றப் போகிறது என்று ஒரு பல்கலைக்கழக மாணவனுடைய ஆதங்கமும் இனிவரப்போகின்ற நாட்களில் இந்த தொடர் முரண்நிலை நீடிக்குமாக இருந்தால் பல்கலைக்கழகங்களாக முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு வரலாற்று தகவலை அந்த மாணவன் வெளிப்படுத்துகிறான். அவனுடைய கருத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். பல்கலைக்கழக மாணவனா சொல்லணும்னு சொன்னா அவையில் எல்லாரையும் ஒரு குடைங்களை கொண்டு வரணும்னு சொன்னா நாங்கள் அவையில கூப்பிட்டு நாங்கள் கதைப்போம். பல்கலைக்கழக மாணவர்கள் அவைகளை கூப்பிட்டு சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் எல்லாரையும் கூட்டி அவையிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும். இன்றைய இந்த காலப்பகுதியில் என்பிபி அரசாங்கத்தினுடைய அந்த அலைன்றது ஒரு சாதுரியம் ஒரு சூதானமாக எங்கள்கிட்ட பரவுது. இந்த விஷயத்த அவையில் உணர பண்ணி
அதாவது வந்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இருக்கிற இந்த கட்சிகள் தங்களுக்குரிய பிளவுகள் வந்து இப்படி நீங்க பிளவுகளாக இருந்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுடைய வாழ்க்கைன்றது கேள்விக்குறியாயிரும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்றது வெளியில கொண்டு போகப்படாது. இதை கொண்டு போகிற ஒரே பிரதிநிதிகள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி நீங்கள் ஒன்றிணையாத பட்சத்தில் பல்கலைக்கழக மாணவர்களா அடுத்து வருகின்ற ஏதாவது தேர்தல்கள் வந்தால் அனைத்து சிவில் அமைப்புகளும் கூடி அனைத்து சிவில் அமைப்புகளோடையும் கதைச்சு நாங்கள் ஒரு அமைப்பை, நாங்கள் ஒரு தலைவரை அல்லது நாங்கள் ஒரு பிரதிநிதியை பல்கலைக்கழக மாணவர்களாக நிறுத்துவோம். அவருடைய ஆதங்கம் உங்களுக்கு புலப்பட்டிருக்கு. அது தனிப்பட்ட தனிநபரின் ஆதங்கம் அல்ல. ஈழ விடுதலை போராட்டம் கோலோச்சிய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் பெரும் அறிவுபூர்வமான தளமாக யாழ் பல்கலைக்கழகமும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகமும் தங்களால் முடிந்த பணிகளை ஆற்றி இருக்கின்றது. அதில் பல அறிவார்ந்தவர்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி அல்லது அதனுடைய நீட்சி தான் இந்த மாணவனுடைய கருத்தை ஒழிய அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் நலமும் அல்ல. இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடியது. அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஐவி மகாசேனனுடைய கருத்து தான் இங்கு புலப்படுகிறது. தமிழரசு கட்சியை அழித்தால் தமிழ் தேசியத்தை அழிக்கலாம் என்று, அதனால் அழித்து விடாது என்றெல்லாம் கூறலாம். ஆனால் ஒரு பெரும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளால் மக்கள் குழப்பமடைந்தால் மக்கள் வேறு திசைக்கு பயணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதையே இது கூறுகின்றது. நீங்கள் இப்போது இதனை பார்த்திருப்பீர்கள். இன்னும் ஒரு முரண்நிலை இருக்கின்றது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்திலே கர்ச்சிக்கின்றார். அவர் எப்படி கர்ச்சிக்கின்றார்? பௌத்த பிக்குகளை எப்படி நீங்கள் இப்படியாக வகையில் தண்டிப்பீர்கள், அவர்கள் மீது செய்யப்படுகின்ற செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சஜித் பிரேமதாச எச்சரிக்கின்றார். மனுவை நீக்கிக் கொண்டால் பிணை வழங்குவதாக சொல்லுகின்ற தரப்பினர் தான் இவர்கள். ஆகவே தேரர்களை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். ஆகவே எந்த அடிப்படையிலேயே மிகுந்தலை தேரர் அவர்களை மோசமானவர் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? இது எந்த பிரிவின் கீழ் வருகிறது? அப்படி கதைக்க முடியுமா? ஒரு மத குருவை நீங்கள் அப்படி விழிக்க முடியுமா? அரசு தரப்பினர் சொல்கின்றார்கள், நான் சொன்னதாக சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு மூளை இருக்கிறது என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது என்றுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்னதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தெரியும் யார் கீழ்த்தரமானவர்கள், யார் சிறந்தவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் கேட்கின்றார், சஜித் பிரேமதாஸ் அவர்களே, நீங்கள் தேரர்களை மட்டும்தான் இப்படி பார்ப்பீர்களா, மற்றவர்களை இப்படி பார்க்க மாட்டீர்களா? அவர் என்ன சஜித் பிரேமதாசாவிடம் கேட்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்த தேரர்கள் பிக்குகள் இந்த சட்டத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. நான் இந்த இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். இங்கே இந்த நாட்டிலே பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது, அல்லது ஏனைய மதத்தவர்களை நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை? தேரர்களுக்கு ஒரு நீதி, பூசா ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே என்று கேட்க விரும்புகின்றேன். இதிலே அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தேரர்களை பாதுகாக்க வேண்டும் அவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த நாட்டிலே தேரர்கள் பிழை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அவர் கருதுகின்றார். இது உண்மையாக ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை துணியையும் கோடீஸ்வரன் அவர்கள் விடுக்கின்றார். கோடீஸ்வரன் அவர்கள் அந்த எச்சரிக்கையை விடுத்ததோடு மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றார். உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை தமிழரசு கட்சி சஜித்துக்கு தனது முழு ஆதரவையும் வழங்குகிறது என்று சாணக்கியன் சஜித் பிரேமதாஸ் அடங்கலான அந்த பதாதையை நீங்கள் இப்போது பாருங்கள். அவர்கள் அன்று வாக்கு கேட்டார்கள். இப்போது இவர் ஸ்ரீதரனிடமிருந்து பறிக்கப்பட்ட பதில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக, கட்சியினுடைய குழுக்களின் தலைவராக இருக்கின்றார். இவர் சாணக்கியன் அவர்கள் இப்போது நாடாளுமன்றத்தில் கட்சியின் குழுக்களின் பிரதி தலைவர், அதாவது பதில் தலைவராக இருக்கின்றார். அவர் அந்த இடத்திலே ஒரு குழுக்களின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டார். 27(2) கீழ் அவர் உடனடியாக அது தொடர்பில் வினா எழுப்ப முடியும். அதற்கான சிறப்புரிமை நாடாளுமன்றத்திலே இருக்கின்றது. நேற்று சஜித் பிரேமதாசாவிடம் இந்த விவகாரம், கோடீஸ்வரன் கேட்ட முக்கியமான விவகாரம் இடம்பெறுகிற போது
சாணக்கியன் என்ன தலைமறைவானாரா, அந்த இடத்திலிருந்து ஒழித்து கொண்டாரா? சஜித் பிரேமதாசாவை எதிர்ப்பதற்கும் அவர்களுக்கு திராணி இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு பௌத்தமயமாதல், சிங்களமயமாதலை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது. 27(2) கீழ் நேற்று அவர் இது தொடர்பில் தான் எதிர்வினையாற்றி இருக்க வேண்டும். இப்போது இந்த செவ்வி வந்த பின்னர் வருகின்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பில் நான் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று கூறுவார். 27(2) கீழ் அந்த வினாவினை அவர் எழுப்பி இருக்க முடியும், ஆனால் எழுப்பவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த புத்த சிலை அமைக்கப்பட்ட போது திருகோணமலையில் பலரும் கண்டனம் தெரிவிக்க போது ஒரு சாதுவாக சஜித் பிரேமதாசா மீது தடவி விட்டு சென்றார். இங்குதான் மகாசேனன் கூறிய முக்கிய கருத்து இருக்கின்றது. அதாவது மகாசேனன் கூறியது போன்று இவர்கள் தென்னிலங்கையின் நிகழ்ச்சிகளை தமிழர் பகுதிகளில் பரப்பக்கூடிய வகையில் தான் தங்களுடைய செயற்பாடு இருக்கின்றது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள வேண்டும். இப்போது வருவோம். இந்த நாடாளுமன்ற குழுக்களின் பதில் தலைவராக சாணக்கியன் நியமிக்கப்பட்டது. பதில் அல்லது நிரந்தரம் தான் நியமிக்கப்பட்டதுக்கு வடக்கு கிழக்கெங்கும் பதாதைகளும் வெடிக்கொளுத்துகின்ற நிகழ்வும் இடம்பெறுகிறது. இதனை பார்க்கின்ற போது ஒரு விடயம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இது ஸ்ரீதரனுக்கு சார்போ எதிர்ப்போ என்றல்ல, ஒரு கட்சிக்குள் 2 நியமனங்கள் மாற்றப்படுகிறது. ஆனால் இதே ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்கப்பட்ட போது எந்த ஒரு பதாதைகளும் இல்லை. சம்பந்தன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் எந்த ஒரு பதாதைகளும் இல்லை. நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக குழுக்களின் தலைவராக இருந்தவர் செல்வம் அடைக்கல்நாதன், அவர் இருக்கின்ற போது எந்த ஒரு பதாதைகளும் இல்லை. ஆனால் இப்போது ஒரு பிழையான கற்பித்தல் இந்த செவியை பார்க்கின்ற போது அல்ல இந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது சிலருக்கு எதிர்கருத்துக்கள் இருக்கலாம். 2009 பின்னர் அரசியல் புரிதலுக்கு வந்தவர்களை பிழையான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்பதில் சுமந்திரன் சாணக்கியன் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். எமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, கருணா பிளவடைந்த போது 2004ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கெங்கும் இவ்வாறுதான் ஒரு வெடிக்கொளுத்தி ஒரு பெரும் பட்டாசு கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினார். அதற்கு இணையாகத்தான் இதனை பார்க்கின்ற போது இருக்கின்றதை ஒழிய இவர்கள் தூய்மையான ஒரு தமிழ் தேசியவாதிகள் இல்லை. காரணம், நாடாளுமன்ற அரசியல் மீது தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் மக்களோ எப்போதும் காதல் கொண்டவர்களும் அல்ல, அல்லது அதன் மீது அவர்கள் தீராத பற்று கொண்டவர்களும் அல்ல என்று அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தொடக்கம் அந்த கட்சியிலே ஆண்டாண்டு காலமாக வந்த அமரர் சம்பந்தனாக இருக்கலாம், அமரர் மாவை சேனாதிராஜாவாக இருக்கலாம், அந்த கட்சியிலே அத்துணை பேரும் மேடைகளில் முழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் இதனை ஒரு வழியாகத்தான் பயன்படுத்துகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அப்படி முழங்கிய கட்சி ஒரு பிரயோசனமற்ற அந்த நாடாளுமன்ற குழுக்களின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட சாணக்கியனுக்கு பதாதைகள் வைப்பதும் வெடிக்கொளுத்துவதையும் பார்த்து உண்மையில் வேடிக்கையாக இருக்கின்றது. புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்களா அல்லது என்ன நிலைமையில் இருக்கு? அதிலும் இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், பல வடக்கு கிழக்குங்கும் பல இளைஞர்கள் தான் அதனை கட்டினார்கள். அவர்களுக்கு புரிதல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மிகவும் வேதனையான சம்பவம், அந்த மாநகரத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சிவம் பாக்கியனார், அவர் அந்த கட்சியிலே மூத்தவர் என்பதை விட ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். இந்த ஊடகவியலாளர் இனிப்பு கொடுத்ததும் இதனை கொண்டாடுகின்ற போது அவர் அங்கு மகிழ்ந்து கொண்டாடியதை பார்க்கின்ற போது பலரும் கேட்கின்றார்கள், ஏன் சிவம் இவர்கள் இவ்வாறு செய்து விட்டார், சிவத்துக்கு இந்த பொறுப்பினுடைய தன்மை தெரியாதா என்று கேட்கின்றார். ஒரு மாநகர முதல்வர் ஒரு நாடாளுமன்றத்தின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட சாணக்கியனுக்கு இனிப்பு கொடுக்கின்ற அளவுக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்கிறது என்றால் பாருங்கள் யோசித்து. உண்மையில் இந்த இடத்திலே யாழ் மாநகர சபையின் முதல்வரை பாராட்ட வேண்டும். அவர் இந்த விவகாரங்கள் எங்குமே அவர் ஈடுபடவும் இல்லை, அவர் அமைதியாக இருந்து விட்டார். இந்த இடத்திலே நீங்கள் பார்த்தீர்களா, எந்த இடத்திலேயும் சில இடங்களிலே பதாதைகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது கருணா பிளவுபட்ட போது எப்படி அவர்கள் கொண்டாடி தீர்த்தார்களோ, ஏன் கருணா பிளவுபட்ட போது வடக்கில் கட்டவில்லை தானே, அல்லது வடக்கில் கிழக்கில் தானே செய்தார்கள், ஏன் இதனை கருணாவோடு ஒப்பிடுகிறது, இது வடக்கு கிழக்கு கட்டுகிறார்கள் என்று இங்குதான் இருக்கின்றது. அவர்கள் தென்னிலங்கையிலும் வெடிக்கொளுத்தினார்கள், புலனறுவியிலும் வெடிக்கொளுத்தினார்கள், யாழ்ப்பாணத்திலும் வெடிக்கொளுத்தினார்கள், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னாரிலும் வெடிக்கொளுத்தினார்கள் கருணா பிளவடைந்த போது. அது போன்றுதான் இதனை பார்க்கின்றதற்கு இருக்கிறது என்னவென்றால், ஏன் அன்று அவர்கள் வெடிக்கொளுத்தினார்கள் என்றால் அசைக்க முடியாது என்றிருந்த ஒரு போராட்ட களம் அசைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இவர்கள் ஏன் வெடிக்கொளுத்துகிறார்கள் என்றால், வெடிக்கொளுத்துகிறவர்கள் பரிதாபம். அவர்கள் ஒரு சிலரிடம் கேட்டோம், எங்களுக்கு கொழும்பிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது, எங்களுக்கான இந்த விடயங்களை செய்யும்படி கூறினார்கள். திருகோணமலையில் பரிதாபத்தை கேட்டால் அந்த பெனர் கட்டிய இளைஞன் கட்சிக்கே உரித்தாரவர் இல்லையா, அவர் ஒரு வேறு திருகோணமலையில் பதாதை கட்டிய இளைஞனை கேட்டால் அவர் அந்த கட்சிக்குரியவர் இல்லை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது ஒரு பிரயோசனமற்ற விடயம். ஏன் இந்த விடயம் இவர்கள் இதனை ஒரு கூர்மையாக செய்கிறார்கள் என்று தேடி பார்த்த போது கரிநாள் என்று அறிவித்துவிட்டு சுமந்திரன் சாணக்கியன் நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கும் அப்பால் இப்போது
ஸ்ரீதரனிடமிருந்து பறிக்கப்பட்ட பதவியை நிரந்தரமாக சாணக்கியன் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கெங்கும் அதற்கான கடுமையான வரவேற்பு இருக்கின்றது. அது சாணக்கியனை வைத்துக் கொள்ளட்டும், தொடர்ந்து பார்ப்போம் என்ற இளைஞர்கள் மத்தியில் பெருகிற ஆதரவு. இந்த இளைஞர்கள் என்று கூறுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் புரிதல் இல்லாதவர்கள். இந்த கருத்துக்கு பின்னர் நீங்கள் பின்னூட்டம் விடுவீர்கள், இது ஒரு பிரதேசவாதமான கருத்து அல்லது இதனை எதிர்ப்பது மிகவும் முட்டாள்தனமானது என்று நீங்கள் சிந்திக்க கூடும். ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் பெருமதியானவர்கள். அவர்கள் பிழையாக வழிநடத்தப்படுகிறார்கள். ஒரு பெருமதியற்ற அந்த கட்சியினுடைய கொள்கையிலே இருக்கின்றது, நாடாளுமன்ற அரசியலில் நாங்கள் நாட்டமற்றவர்கள், தீர்வற்றவர்கள். இப்போது அடுத்ததை பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டால் அந்த கட்சியிலே இருப்பவர்கள் அனைவரும் அதாவது வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். CVK சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வருவதற்கு முதல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்து அங்கு ஆசனம் வழங்கப்படவில்லை என்று இங்கு வந்தவர். சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் நீண்ட காலமாக அவர் கூறுவது போன்று கொழும்பில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு பழகியவரை சம்பந்தன் வழக்குக்காக கொண்டு வந்து இன்று கட்சியை எடுத்திருக்கின்றார். சாணக்கியனை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முழுமையாக நடமாடி திரிந்து அரசியலிலே சாதிக்க முடியாது என்ற போது சம்பந்தனுடைய ஒரு குறுக்கு மூளையால் அவரும் இந்த கட்சிக்குள்ளே வந்தார். உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், ஒருவருடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மரண வீட்டிலே வெளிப்படும் என்றுவார்கள். ஈழத்தமிழர்களால் அந்த விடயம் சம்பந்தன் மரணத்திலே வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்றது. இது ஒரு இறந்தவரை பற்றி நாங்கள் அவதூறாக பேசக்கூடாது. அந்த இனம் படுகின்ற துன்பத்திலே ஒருவன் முழுமையாக ஈடுபட்டால் அவனுடைய மரண வீடு சாட்சி, அல்லது அவனுடைய சமூக சேவைக்கு அவனுடைய மரண வீடு சாட்சி. திரு சம்பந்தனுடைய மரண வீடு இதற்கு நன்றாக சாட்சியாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியில் தமிழ் தேசியம் பேசியவர்களை 2010 15 வரையும் அவதானித்த சுமந்திரன் 15 பின்னர் மெல்ல மெல்ல கிள்ளி எறிய தொடங்குகிறார். அதிலே மாட்டுகிறார். முதலாவதாக பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள், அதன் பின்னர் இளைஞரணியின் தலைவராக இருந்த சிவகரன், அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அதன் பின்னர் பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், சட்டத்துறை செயலாளர் கே வித்தவராசா, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், அனந்தி சசிதரன், அது மட்டுமல்லாது முன்னாள் போராளியினுடைய மனைவி அருந்தவபாலன், அதுபோன்று விமலேஸ்வரி, சிவமோகன், ராசேந்திரன், நாவலன், குணாளன், உமாகரன், அகிலன் என்ற ஒரு பட்டியல் நீண்டு செல்ல இவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது நீக்குவதற்கு தயாராகி இருக்கக்கூடிய பட்டியலிலே ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன் MP, குகதாசன் MP, யோகேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற நடராசா, நீதிதேவன், ரஜினி, அதே போன்று இளங்குமரன், கலையமுதன் என்ற ஒரு பட்டியல் தயாராக நீக்குவதற்கு. அந்த கட்சியிலே தமிழ் தேசியம் இதில் எங்கு சுமந்திரன் வெற்றி பெறுகிறார் என்றால், அவருடைய வெற்றியை பார்த்தீர்கள் என்றால், கருணா பிளவடைந்த போது 2004ஆம் ஆண்டு தோல்வி கண்டது தென்னிலங்கை அல்லது சிங்களம் படுதோல்வி கண்டது. கருணா பிளவடைந்த பின்னும் அந்த மண்ணை தங்களால் முழுமையாக கவலைத்தனம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று கவலைப்பட்டது. காரணம் 2004ஆம் ஆண்டு பிளவின் பின்னர் கூட கிழக்கு மாகாணம் எங்கும் அந்த கட்சி அல்லது கருணாவால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் கருணாவோடு அந்த சுதந்திர கட்சியோடு தென்னிலங்கையோடு பயணித்த சாணக்கியன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த கட்சிக்குள் எப்படியாக வருகின்றார். வந்த பின்னர் அவர் எவ்வாறு கட்டமைக்கப்பட்ட பின்னர் அவர் எவ்வாறு தயார்படுத்தப்படுகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக திட்ட தெளிவாக தெரியும். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணாவை வெளியேற்றிய பின்னர் கூட சாத்தியமற்றிருந்த தமிழ் தேசிய சிதைவு என்பது 2010 பின்னர் சம்பந்தனின் நிகழ்ச்சியினரில் சுமந்திரனின் வருகை, சாணக்கியனின் வருகையோடு முற்றுப்பெறுகின்றது. அதனை மிக அழகாக தொடக்கத்திலே நீங்கள் பார்த்த மகாசேனன் அவர்கள் மிக அழகாக கூறியிருக்கிறார். இவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது. இவ்வாறுதான் இந்த தமிழ் தேசிய நீக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கட்சி யாப்பு என்றெல்லாம் கூறப்படுகிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்த்து விடுவோம். இந்த கட்சியினுடைய யாப்பை புரட்டி பார்த்து அங்கு அந்த யாப்பில் என்ன இருக்கிறது என்று தேடிய போது அந்த யாப்பில் பல இடங்களிலே வெறுமையாகத்தான் இருக்கிறது. அது சட்ட வியாக்கியானங்கள் அல்லது சட்ட ஏற்பாடுகளுக்கு மிகவும் லாபகமாக இருக்கின்றது. அதில் பார்க்கின்ற போது அரசியல் குழு என்று பார்த்தால், அரசியல் குழுவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் யாப்பு விதிகளின்படி அதிகாரங்கள் இல்லை. ஆனால் அரசியல் குழு இருக்கலாம் என்று இருக்கின்றது. முடிவுகள் எடுக்கலாம் என்று கேட்டால் அதற்கான முழுமையான விளக்கம் அதில் தெளிவுற இல்லாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அரசியல் குழுவை பொறுத்தவரையில் அவசரகால நிலை அல்லது முக்கிய தீர்மானங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது. முடிவுகள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய குழுவுக்கு எடுத்து வரப்பட்டு மத்திய குழுவில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அதாவது ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பில் மத்திய குழுவை வலுக்கட்டாயமாக அவர்கள் தொடர்ச்சியாக போட்டு மத்திய குழுவில் தான் அந்த தீர்மானம் எடுத்தார்கள். அரசியல் குழுவில் எடுக்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் அதனை சவாலுக்கு உட்படுத்தினால் ஒருவேளை அது ஒரு பெரும் சட்ட சிக்கலை ஏற்படுத்தலாம். இப்போது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் ஏன் இதற்கு தயாராகவில்லை என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தத்தில்
அடிமட்ட தொண்டன், ஒரு கட்சியினுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த கட்சியினுடைய ஆயுள்கால உறுப்பினர் வழக்கு தாக்கல் செய்வதற்கான பல முகாந்திரங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது அரசியல் குழுவின் தீர்மானங்களை அந்த கட்சி எடுக்க முடியாது. அது அந்த கட்சியினுடைய யாப்பு மீறலாக பார்க்கப்படும். அந்த யாப்பு இங்கு மீறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் அந்த மத்திய குழுவில் எடுக்கப்பட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற வளமையும் இருக்கின்றது. சாணக்கியன் தொடர்பில் பார்க்கலாம். 2019 ஆண்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் மகாநாடு இடம்பெறுகிறது. அதில் சாணக்கியன் பங்கு பெற்றுகின்றார். அவருக்கு மத்திய குழுவுக்கான உறுப்பினருக்கான அங்கத்தவர் அனுமதியோ அல்லது அதற்கான ஏற்பாடோ கிடைக்கவில்லை. 2020 ஆண்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் மத்திய குழுவின் பார்வையாளர் பகுதிக்கு அழைக்கப்படுகிறார். சாணக்கியன் மத்திய குழுவின் பார்வையாளர். அவர் மத்திய குழுவினுடைய தீர்மானங்கள் எடுக்கின்ற இடத்திலோ அல்லது அந்த இடத்திலோ அல்லது தீர்மானங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையிலோ இல்லை. நீங்கள் எப்படி கூற முடியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதற்கான ஆதாரத்தை நாங்கள் இதிலே சமர்ப்பிக்கணும். அவ்வாறு இருக்கின்ற சாணக்கியன் மத்திய குழுவுக்கு செல்லுகிறார். மத்திய குழுவிலிருந்து பின்னர் அவர் எங்கு செல்லுகிறார்? அரசியல் குழுவுக்கும் செல்லுகிறார். ஆனால் மத்திய குழுவின் விதி பிரிவின்படி பொதுச்சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்படாத சாணக்கியன் பார்வையாளராக மத்திய குழுவுக்கு வருகின்ற போது தீர்மானம் எடுக்கின்ற இடத்தில் வாக்களிப்பதற்கோ தீர்மானம் எடுக்கின்ற போது அது தொடர்பான வாக்களிப்பு தொடர்பான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கோ அவருக்கு ஜாப்பின் பிரகாரம் அதிகாரம் இல்லை. ஆனால் அதே போன்றுதான் அரசியல் குழுவிலும் அவர் செல்லுவதற்கு அனுமதி இல்லை, முடிவும் எடுக்க முடியாது. அவர் முடிவெடுப்பாராக இருந்தால் அந்த முடிவு செல்லுபடியற்றதாக யாப்பின்படி வரும். மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி என்று 2024/12/16 ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. அந்த கடிதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாவை சேனாதிபதி ராஜாவுக்கு விலாசமிடப்படுகிறது. அந்த கடிதம் 2024/12/14 என்று வவுனியாவில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை தாங்கள் தலைமையில் தாங்குவது தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதும் பின்னர் அது சம்பந்தமாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு மீண்டும் எதிர்வரும் 2024/12/28 என்று மத்திய குழு கூடுவதாக அறிவிக்கப்பட்டது தாங்கள் அறிந்தது. ஆயினும் இது விடயமாக மத்திய குழுவில் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுவது கட்சியினதும் தங்களதும் நட்பெயருக்கு ஆரோக்கியமானதல்ல என்பதால் தொடர்பில் மத்திய குழு உறுப்பினர்களாகிய நாங்கள் மிகுந்த கரிசனையுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே தாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்து பதவி விலகுவதாக ஏற்கனவே செய்த அறிவித்தலை உறுதிப்படுத்துவதன் மூலம் இந்த விடயத்தை முழுமையாக தீர்த்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல ஒப்பமிடுறாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் ஒப்பமிட்டு இருக்கிறாங்க அந்த கடிதத்தில். அந்த 18 பேர்ல சாணக்கியனுடைய ஒப்பம் அல்லது சாணக்கியனுடைய பேர் எங்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் சாணக்கியன் அதில் உத்தியோகபூர்வமாக ஒப்பமிட்டு கடிதம் எழுதியிருப்பாராக இருந்தால் அந்த கடிதம் செல்லுபடியற்ற கடிதம். அப்படி அவர் கடிதம் எழுதி மாவை சேனாதிபதி ராஜாவை விலக்குவதற்கு கோரி இருந்தாலும் அது செல்லுபடியற்ற கடிதம். அப்படி இருக்கின்ற போது இதில் தான் தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் பிழைவிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியினுடைய விதி யாப்பு மீறப்படும். அப்படி இருக்கின்ற போது எவ்வாறு 8 பேர் கொண்ட குழுவில் ஸ்ரீதரன் முடிவை ஏற்கவில்லை, நாங்கள் 7 பேர் முடிவெடுத்தோம் என்றால் மத்திய குழுவில் சாணக்கியன் பார்வையாளராக வந்ததால் இந்த கடிதத்தில் ஒப்பமிட முடியாது, முடிவெடுக்கின்ற இடத்தில் இருக்க. அப்படியே மத்திய குழுவில் முடிவெடுக்க முடியாத சாணக்கியன் அரசியல் குழுவில் எப்படி அது செல்லுபடியான வாக்காக மாறும்? சட்ட தரணி சுமந்திரனிடம் தான் இந்த வினாவினை கேட்கின்றோம். நீங்கள் சட்டத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கின்றீர்களா அல்லது சட்ட முரணை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா என்பதுதான் குழப்பம். அங்கு அவர் பார்வையாளர். அப்படியே நீங்கள் அவரை எப்போது உத்தியோகபூர்வமாக சேர்த்தீர்கள் என்றால் அதற்கும் அங்கு கடிதம் வைத்திருக்கிறவர்களோ தெரியாது. அவர் உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது என்று இப்போது இன்னும் ஒரு முரண் வருகின்றது. இதே வினாவைத்தான் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள். எங்களையும் நீங்கள் அரசியல் குழுவில் இணையுங்கள் என்று. இன்று வரையும் இணைக்கவில்லை என்றால் இதுதான் சுமந்திரன் குழுவினுடைய வேலை என்று கூறப்படுகிறது. ஏன் அது சுமந்திரன் குழு என்று கூறப்படுகிறது என்றால் இப்போது இருக்கக்கூடியதில் குலநாயகம், சுமந்திரன், CVK சிவஞானம், சாணக்கியன், சத்தியலிங்கம், அங்கு மறுபுறம் கலையரசன், குகதாசன், ஸ்ரீதரன், இவர்கள் எல்லாரும் இருக்கின்ற போது இதில் ஸ்ரீதரனை தவிர ஏன் 7 பேரும் யாராக இருக்கின்றார்கள்? சுமந்திரன் அணியில் இருக்கு. அதனால் தான் அது சுமந்திரன். ஏன் சாணக்கியனை பார்வையாளராக மத்திய குழுவுக்கு எடுத்துச் சென்று அரசியல் குழுவுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எடுத்துச் செல்வதில் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? அதனால் தான் இதனுடைய பேர் சுமந்திரன் குழுவாக இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று அல்லது நீங்கள் நினைப்பது போன்று இந்த கட்சி பழைக்கப்பட்டு விட்டது, முடிவுறுத்தப்பட்டு விட்டது. இதில் ஒரு துப்பாக்கிய நிலை என்னவென்று சொன்னால் வழக்கு தொடுக்கின்றவனையும் வழக்குக்கான அந்த முகாந்தரங்களையும் தயார்படுத்துகின்ற அணி அந்த கட்சியை நடத்துகிறது.
ஆனால் அங்கு இடம்பெறுகின்ற யாப்பு மீறலையும் அநீதியையும் கேட்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலமும் பலவீனமுமாக இருக்கிறது. இது இப்போது அதிக அளவில் பேசப்படுவதனால் இந்த விடயம் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. ஒரு கட்சியிலே நாடாளுமன்ற குழு தலைவர் நியமிக்கப்பட்ட போது அது கொண்டாடப்பட வேண்டிய விடயமும் இல்லை. நாடாளுமன்றத்திலே மக்களுக்கான உரிமைகளோ அல்லது அது தொடர்பிலான விடயங்களோ முறையாக அந்த அரசு முன்னெடுக்காத போது தென்னிலங்கை நாடாளுமன்றத்தில் பதவி கிடைத்தது என்று கொண்டாடுவது என்பது என்ன நியாயம் என்று புரியவில்லை. உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கு இன்னும் ஒரு விடயம், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட மாகாண சபையில் தான் போட்டியிடுவோம் என்று கூறப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் பிரிந்த மாகாண சபையிலும் எதிரிகள் செல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் கிழக்கு மாகாண சபையில் பிள்ளையான் ஆட்சி அமைத்து எங்களுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்பதற்காக போட்டியிட்டோம் என்று அமரர் சம்பந்தன் கூறியது உங்களுக்கு ஞாபகம். அது போன்றுதான் நாடாளுமன்றத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 9 ஆசனங்களோடு டக்ளஸ் தேவானந்தா சென்ற போது ஏற்பட்ட நெருக்கடியும் அதன் பின்னர் ஏற்பட்ட பெரும் பின்னடைவுகளும் உங்களுக்கு தெரியும். அதனால் தான் நாடாளுமன்றத்தையும் ஒரு மூலோபாயமாக பயன்படுத்துகிறோமே ஒழிய அங்கிருக்கின்ற பதவிகளுக்கு இங்கு விழா செய்கிறோம் என்றால் நாடாளுமன்றத்திலே இடம்பெறுகிற அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவே பொருள்கூடல் செய்வதோடு மட்டுமல்ல, இலங்கையின் அரசியல் யாப்பும் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்படுகிற போது என்னென்ன விடயங்கள் வர வேண்டும் என்று கலந்தாலோசனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதே தமிழரசு கட்சி அந்த யாப்பிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாப்பு வரையறுத்த நாடாளுமன்றத்தையும் அந்த பொறுப்புகளையும் கொண்டாடி மகிழ்வது என்பது ராஜதந்திர ரீதியில் மிக நுணுக்கமாக பார்க்கப்படக்கூடிய விடயம். அது மட்டுமல்லாது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான செயற்பாடு என்று பார்க்கப்படும். தமிழ் மக்களுக்கும் புரிதல் இல்லை. இனிப்பு கொடுத்தால் அவர்கள் வாங்குவார்கள், கொண்டாட சொன்னால் கொண்டாடுவார்கள். இதில் ஒரு மிக மிக முக்கியமான படிப்பினை இருக்கின்றது. இந்த படிப்பினையை எவ்வாறு பார்க்க போகிறீர்கள் அல்லது எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. இதில் சாணக்கியனும் இந்த அரசியலில் இருக்க வேண்டும், சுமந்திரனும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அரசியலை அவர்கள் தமிழ் மக்களுக்காக வடிவமைக்க வேண்டும். தங்களுக்கு ஏற்றால் போல் வளைக்கின்ற அந்த போக்கு நிறுத்தப்பட வேண்டும். அந்த போக்கு அனுமதிக்க முடியாது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் அனைவரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு கருத்தாக இருக்கின்றது. ஸ்ரீதரன், சாணக்கியன், சுமந்திரன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், அதே போன்று அங்கிருக்கக்கூடிய ரவிகரன், சத்தியலிங்கம் ஆகியோர் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதுதான் அந்த மக்களுக்கு, அதுவும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டும் ஒழிய தனித்தவில் வாசிப்பது எப்போதும் அது உகந்ததாக இருக்காது. இது ஒரு நீண்ட கலந்துரையாடலில் அறிவு சார்ந்த சமூகமாக இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் பாரு. சிவில் சமூகம் எங்கு சென்று விட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு மேடையிலே சிவில் சமூகங்களும் மத தலைவர்கள் இப்படித்தான் கூறினார். சிவில் சமூகங்களும் மத தலைவர்களும் அவர்களின் வேலையை பார்க்கட்டும், மக்களின் பணி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சுமந்திரன் மிக கடுந்தொனியில் அந்த மேடையிலே பேசினார். அதனுடைய வெளிப்பாடு அவர் கிட்டத்தட்ட சுமந்திரனை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய நீக்கம், பலமான சிவில் சமூகங்களை உடைத்தல், தமிழ் மக்களை மனவலிமையில் குன்ற வைத்தல், பல விடயங்களில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார். இப்போது அவர் தனிராக்காட்டு ராஜாவை தம்பலம் அவரை முறையான வகையில் அனைவரும் கையாள தவறுவோமாக இருந்தால் அந்த பல்கலைக்கழக மாணவன் கூறுவது போன்று என்பிபியினுடைய தேடல் எங்கள் மத்தியிலே அதிகரித்து எங்கள் மக்கள் தமிழ் தேசியத்தை முழுமையாக மெல்ல செத்து கொண்டிருந்த தமிழ் தேசியம் முழுமையாக படுகொலை செய்யப்படுவதற்கு முதல் யாராவது விழித்துக் கொண்டால் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லது இதிலிருந்து யாரும் தப்புவது என்பது மிக கடினமான காரியமாக இருக்கும் என்று கூறி ஒரு நீண்ட செய்திகளுக்கு அப்பாலே என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் யார் மீதும் கோபமும் அல்ல, யார் மீதும் குறையும் அல்ல. இந்த விடயங்கள் முறையாக கையாளப்பட வேண்டும் என்று கூறி இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.